வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான செட்டிநாடு மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து தான் செய்யணும். மசாலா எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக வறுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு, சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு, காஞ்ச மிளகாய் ஒரு 10 கிட்ட எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலேருந்து நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. துருவி சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்குற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் நேரம் ஆற வச்சு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சட்டி வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டையோட இலை 1, சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. இது லேசாக பொரியட்டும். இப்போ இதில் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நான் பெருசாக 2 எடுத்திருக்கேன். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். நல்லா இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் கறிவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்து நம்ம இது கூட நல்லா கலந்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸில் ஒரே ஒரு தக்காளி எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கலந்து நல்லா ஒரு தடவை வதக்கிக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. எலும்பு கறி அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கலாம். இதில் நமக்கு வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க வேண்டியதில்லை. எக்ஸ்ட்ரா நான் மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சிட்டோம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டனை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இப்போவே ஃப்ளேவர் நல்லா வருது. இப்போ இதில் நமக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவை. ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கும் போது கம்மியாக தான் சேர்த்துருந்தோம். ஸோ அதனால் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை திரும்பவும் சேர்த்துக்கலாம். அது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் கலந்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுடுங்க. நீங்கள் இந்த சட்டிலேயே வச்சு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா மட்டன் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகணும் அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் குக்கரில் மாற்றிட்டு ஒரு 5லேருந்து 8 விசில் அளவுக்கு வச்சிங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக கறியெல்லாம் வெந்துடும். அப்பப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நான் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சேன்.
உங்களுக்கு அது கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் நீங்கள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு 20 to 25 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு வந்து சிம்லையே வச்சு தான் கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு எடுத்து ரசம் பண்ணிக்கலாம். வாசனைக்காக கடைசியாக நம்ம இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், காரசாரமான செட்டிநாடு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.